தரும் நலம் தரும் நாளடியார் 400 அறத்துப்பால் துறவு என்ற தலைப்பிலே பேச வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே தருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. துன்பம் இல்லாத நிலைமை வேண்டுமானால் எல்லா பொருள்களும் உள்ள காலத்திலேயே துறக்க வேண்டும். துறந்தபின் இங்கு பெறக்கூடும் இன்பங்கள் பல. நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் 6 துறவு பாடல் 51 முதல் 55 முடிய பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 6 துறவு பாடல் 51. விளக்கு புக இருள் மாய்த்தாங்கு ஒருவன் தவத்தின் முன் நில்லாதாம் பாவம். விளக்கினை தேய்விடத்து சென்று இருள் பாய்ந்தாங்கு நல்வினை தீர்விடத்து நிற்குமாம் தீது. விளக்கொளி வர அங்கே இருந்த இருள் அகல்வது போல ஒருவன் செய்த தவத்தின் முன்னே பாவம் விலகும். விளக்கில் எண்ணெய் குறையும் போது இருள் பரவுவது போல நல்வினை நீங்குமிடத்து பாவம் நிலைத்து நிற்கும். 52. நிலையாமை நோய் மூப்பு சாக்காடு என்றெண்ணி தலையாயர் தங்கருமம் செய்வார் தொலைவில்லா சத்தமும் சோதிடமும் என்றாங்கு இவை பிதற்றும் பித்தரின் பேதையார் இல். நிலையாமையும் நோயும் மூப்பும் சாவு துன்பமும் இவ்வுடம்புக்கு உண்டு என ஞான நூல்களை ஆய்ந்துணர்ந்த சிறந்த அறிவுடையோர் தமக்கு உறுதியான தவத்தை செய்வர். முடிவில்லாத இலக்கண நூல், ஜோதிட நூல் என்று சொல்லப்பட்ட பல நூல்களையே விடாமல் சொல்லிக்கொண்டு திரியும் பித்தரை விட அறிவில்லாதவர் உலகில் இல்லை. 53. இல்லம் இளமை எழில் வனப்பு மீக்கூற்றம் செல்வம் வலி என்று இவையெல்லாம் மெல்ல நிலையாமை கண்டு நெடியார் துறப்பர் தலையாயர் தாம் உய்யக் கொண்டு. இல்லற வாழ்வு இளமை மிக்க அழகு செல்வாக்கு செல்வம் வலிமை என்று கூறப்படும் இவையெல்லாம் நாளடைவில் நிலையில்லாமல் போதலை அறிந்து சான்றோர்கள் தாம் கடைத்தேறும் வழியை மேற்கொண்டு காலம் தாழ்த்தாது இருவகை பற்றையும் துறப்பர். 54. துன்பம் பல நாள் உழந்தும் ஒரு நாளை இன்பமே காமுறுவர் ஏழையார். இன்பம் இடை தெரிந்து இன்னாமை நோக்கி மனையாறு அடை ஒழிந்தார் ஆன்றமைத்தார். அறிவில்லாதவர் பல நாட்கள் துன்பத்தால் வருந்தினாலும் ஒரு நாள் கிடைக்கும் அற்ப இன்பத்தையே விரும்புவர். கல்வி கேள்விகளால் நிறைந்த சான்றோர் இன்பத்தின் நிலையற்ற தன்மையையும் அதனால் நேரும் துன்பத்தையும் உணர்ந்து இல்லறத்தின் நீங்கினர். பாடல் 55. கொன்னே கழிந்தன்று இளமையும் இன்னே பிணியோடு மூப்பும் வருமால் துணி ஒன்றி என்னொடு சூழாது எழு நெஞ்சே போதியோ நன்னெறி சேர நமக்கு. இளமை பருவமும் வீணாக கழிந்து விட்டது. இப்பொழுதே நோயும் முதுமையும் வந்து சேரும். ஆதலால் துணிவுடன் என்னோடு ஆராயாது புலன்வழி செல்லும் மனமே நமக்கு நல்வழி உண்டாக நீ என்னுடன் வருவாயாக. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.
நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் நானூறு அறத்துப்பால் துறவு என்ற தலைப்பிலே பேசியவர் தக்குளத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.